வணக்கம். இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி கொள்ளு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இன்றைக்கி நான் கொள்ளும் கருப்பு உளுந்தும் எடுத்துருக்கிறேன். கொள்ளையும் உளுந்தையும் கழுவிட்டு நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு துணியில் கூட இதை தொடச்சி நல்லா எடுத்துக்கலாம். ரெண்டும் ஒரே அளவு எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி நான் முழு உளுந்து எடுத்துருக்கிறேன். தோல் உளுந்தே உடச்ச உளுந்து எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாம், வெள்ளை உளுந்து எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து எடுக்கிறதுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு 7-8 காஞ்ச மிளகாவும் பாதி காரத்துக்கு மிளகும் சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாய் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். ஒரு இரும்பு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கொள்ளை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடி வகைகளில் வறுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது கரெக்டாக வறுத்தா தான் பொடி நல்லாயிருக்கும். நமக்கு பருப்பு சேர்க்கறதுக்கு முன்னாடி பாத்திரம் நல்லா சூடாக இருக்கணும். பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நிதானமாக செவக்க வறுத்து எடுக்கணும். எண்ணெய் ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது, எண்ணெய் இல்லாமலும் வறுக்கக்கூடாது. லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் லைட் கோட்டிங் ஆயில் கோட்டு வர மாதிரி வறுத்தாதான் பருப்பு கருகாமல் நல்லா வறுபட்டு வரும். இது நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்தளவுக்கு நல்லா செவக்க வறுத்தாதான் பொடியில் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். பொடி ரொம்ப நாள் இருந்தாலும் வீணாகாமல் இருக்கும். அதே பாத்திரத்தில் உளுந்தையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் நல்ல மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா செவக்க வறுக்கணும். உளுந்து வறுக்கும் போது ஒரு நல்ல வாசனை வரும். பொடியிலையும் உளுந்தோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு ஃபேட் கட்டர் பொடினே சொல்லலாம். இது நல்ல செவக்க வறுப்பட்டுடுச்சு. இதோடையே மிளகாயும் சேர்த்துட்டு அதையும் அப்படியே வறுத்துடலாம். இது ரெண்டும் சீக்கிரம் வறுப்பட்டுடும். ஒரு நிமிஷம் வறுத்தா போதும். கொள்ளு உடம்புல இருக்க கொழுப்பை குறைக்கும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். நான் இன்றைக்கி தூள் பெருங்காயம் சேர்த்துக்கிறதால ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இருக்க அந்த ஹீட்லேயே போட்டு வறுத்துக்கிறேன். கட்டி பெருங்காயமாக இருந்தால் தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு. இது நல்லா ஆற வச்சுட்டு ஈரம் இல்லாத மிக்சியில் பொடிச்சு எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துட வேண்டியது தான். இது நல்லா இட்லியோட தோசையோட நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சூடான சாத்தில் கூட எண்ணெயோ நெய்யோ விட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அருமையான கொள்ளுப்பொடி ரெடியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.